ஹாய் கைஸ், நான் உங்க நிலத்துல தண்டபாணி. இன்னைக்கு வந்து ஒரு சில கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கு உண்டான விடை அப்படியே பார்த்துட்டே வரலாம். முதல்ல வந்து விக்னு டி அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னா, "ஈரேழு லோகங்கள் அப்படிங்கிறது எங்க இருக்கு? இந்த பூமியில கண்ணுக்கு தெரியாத அடுக்குகளாக உள்ளதா? இல்லை பூமிக்கு மேலேயும் கீழேயும் உள்ளதா? இல்லை இந்த பிரபஞ்சத்தில் எங்காவது உள்ளதா? மேலும் அந்த லோகங்கள பற்றி சொல்லுங்க" அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லோகங்கள பத்தி எனக்கு தெரியாது. ஆனா, நான் கேட்ட விஷயங்களையும் படித்து இருக்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள பத்தி சொல்றேன். இப்போ கேட்கும் பொழுது, சிதம்பர வந்து அகத்தியர்னுடைய 64 சித்துக்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூல்ல பார்த்தோம் அப்படின்னா, அகத்தியர் 12,000த்துல இருக்கக்கூடிய விஷயம். அத வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தனியா எடுத்து அந்த சித்துக்கள பத்தி பேசியிருக்கார் 12,000த்துல. அத தனியா எடுத்து அகத்தியர் 64 சித்துக்கள்னு ஒரு நூல் போட்டிருக்காங்க. சரிங்களா? அந்த அகத்தியர் 64 சித்துக்கள்ல, அகத்தீசன் ஒரு ஒரு வகையான மைய பத்தி சொல்றார். அந்த மை எப்படி செய்யணும் அப்படிங்கிற வழிமுறைய சொல்லி, அந்த மைய இட்டு பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, கீழ பார்த்தா அந்த மைய இட்டுட்டு இந்த கீழ பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, பூமியினுடைய பாதாளம் வரைக்கும் தெரியும். எப்படி இருக்குமா? ஈரக்கொள்ள நடுங்கி போயிருமா அப்படி பார்த்தோம்னா. அப்படி இருக்குமா பாதாளம் பார்ப்பதற்கு. சரிங்களா? அந்த பாதாள உலகம் அப்படின்னு சொல்லக்கூடியது கீழ பார்த்தா தெரியுமாம். அதேபோல மேல பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, சதாசிவனார் வாழக்கூடிய உலகமும், அதில் ஓடக்கூடிய நதிகளினுடைய பேர் சொல்லி சொல்றார். பேர்லாம் ஞாபகம் இல்ல. அந்த நதிகள் முதல் கொண்டு தெரியும் அப்படிங்கிறார். இப்ப நான் என்ன ஒரு கேள்வி கேட்டேன். நான் ஒரு ஒரு யோக ஒரு ஒரு பயிற்சியாளர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, இதெல்லாம் நம்மளுடைய சக்கரங்கள பத்தி சொல்லியிருக்கலாம்ல. அதுல ஓடக்கூடிய அந்த நரம்பு நாளங்களோ, அதுல சுரக்கக்கூடிய அந்த என்சைம்ஸ் சுரப்பிகள் பத்தி அத பத்தி சொல்லியிருக்கலாம்ல பெரியவர்கள். ஏன் நிஜமாலுமே ஒரு உலகம் அப்படிங்கிறது இருக்கணும்? அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்கும்பொழுது, அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னா, 2மே சாத்தியம் உண்டு. அவர்கள் நம்ம உடலுக்குள்ள இருக்கக்கூடிய சக்கரங்கள பத்தியும் சொல்லியிருப்பாங்க. நிஜமாலுமே இப்படி இருக்கக்கூடிய உலகங்கள பத்தியும் அவர்கள் சொல்லியிருப்பாங்க. இது 2க்குமே சாத்தியம் உண்டு. நாம் பார்த்ததில்லை. அதனால இத மறுக்கவும் முடியாது, ஊர்ஜிதப்படுத்திக்கவும் முடியாது. ஆனா வாய்ப்புங்கிறது 2க்கும் உண்டு. அப்படிங்கிறதோட அவங்க சொல்லிட்டாங்க. இது ஏற்றுக்கொள்ளக்கூடியது தான். ஏன்? ஒரே வழக்கம் தான். நமக்கு அத அத விளக்க முடியல. அதனால ஏற்றுக்கொள்ளுபவர்கள் 2ம் உண்மைன்னு ஏற்றுக்கொள்ளலாம். இல்ல அவரவர் தேவைக்கு ஏற்றார் போல, தன்மைக்கு ஏற்றார் போல, அத எப்படி வேணாலும் ஏத்துக்கலாம். புறந்தள்ளுவதுனாலும் சரி. இப்ப இது புராணத்தில பார்த்தோம்னா, ஸ்ரீ விஷ்ணு புராணம் அப்படின்னு சொல்லக்கூடியது நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கோம் இல்லைங்களா? அது வரும்பொழுது ஒரு இது சொல்றேன். அதில காக்தும்னி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அரசரும், அவருடைய மகளான ரேவதியும் பிரம்மலோகத்திற்கு செல்லுவதாக ஒரு கதை அந்த இடத்துல வரும். அப்போ ஒரு விமானம் ஏறி பிரம்மலோகத்திற்கு செல்லுகிறார்கள். சில நிமிடங்கள்ல அவர்கள் பிரம்மலோகத்தை அடைந்து விடுகிறார்கள். அங்க போயிட்டு பிரம்மா கிட்ட அவங்கள வணங்கி, இந்த மாரி என்னுடைய பெண்ணுக்கு நல்ல ஒரு கணவன் வேணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்த சொல்லிட்டு, அப்போ திருப்பி அங்க ஒரு சின்ன ஃபியூ மினிட்ஸ் தான் வந்து அவங்க கூட பேசுறாங்க. திரும்ப கெளம்பும்போது பிரம்மா சொல்றார், "நீ இங்கிருந்து பூலோகத்திலிருந்து கிளம்பி என்னை வந்து பார்த்துட்டு மறுபடியும் பூலோகம் போறக்கு உனக்கு வேணா ரொம்ப சில நிமிடங்கள் கடந்த மாதிரி இருக்கலாம். ஏன்னா, அது பாருங்க இன்டர்ஸ்டெல்லார் டிராவலுக்கு வந்து அந்த அளவுக்கு ஏதோ ஃபாஸ்ட்டான ஏதோ ஒரு ஸ்பேஸ் ஷிப் வச்சிருந்திருக்காங்க போல அந்த காலத்துல. ஆனா பூலோகத்துல காலம் கடந்திருக்குமே! இத பத்தி என்ன இவ்ளோ அறிவில் சிறந்த ஒரு அரசனான உனக்கு எப்படி மறந்து போச்சு?" அப்படிங்கும் பொழுது, இவர்கள் சத்திய யுகத்திற்கும் முன்னதாக இருந்து ஒரு யுகத்தில் வாழ்ந்தவர்களாம். அவர்கள் கீழ வரும்பொழுது இங்க துவாபர யுகமே வந்துருச்சு. எனக்கு ஞாபகம் இருக்கிறது சரின்னா, ஆ துவாபர யுகம் இல்ல. கண்ணன் எந்த யுகத்தில வாழ்ந்தார்? துவாபர யுகம் தானே. பலராமருக்கு அவனை மணம் முடித்து வை. பலராமர் சிறந்த ஒரு 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 அ ஆடவனாக இருப்பான் அப்படின்னு சொன்னாங்களாம். அப்படி அவர்கள் பிரம்மலோகத்த விட்டு கீழ இறங்கி வரும்பொழுது, இந்த பலராமரும், கிருஷ்ணரும் வாழ்ந்திருந்த காலம் அவர்களுக்கு எப்படிப்பட்ட காலமாக இருந்துதான், இவ்வளவு ஒரு கேவலம் வார்த்தையினால இல்ல. மனதாலும் கூட எண்ண முடியாத அளவுக்கு மக்களினுடைய வாழ்வினுடைய தரம் கீழ்த்தரமாக போயும், இப்படியும் ஒரு மனிதன் வாழ்வானாங்கிற அளவுக்கு இருந்தான். எப்போ? கண்ணபிரான் வாழ்ந்திருக்கும் பொழுது. அப்ப அவங்க எப்படி ஒரு யுகத்துல வாழ்ந்திருப்பாங்கன்னு பாருங்களேன். என்னமோ இவங்களுக்கு போயிட்டு அதிகபட்சம் வச்சுக்கோமா, ஒரு 1 மணி நேரம் டிராவல் போயிட்டு வந்திருப்பாங்கன்னு வச்சுக்கங்கன்னா, சில நொடி பொழுதுல போயிட்டு வந்ததா தான் சொல்லுவாங்க. போயி, பேசி, அளவளாவி வரக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருக்குன்னு வச்சுக்கங்களேன். இவ்வளோதான் மேட்டர் அவ்வளோதான். நல்ல புருஷன் வேணும். அப்படியா? இந்த மாரி ஒருத்தர் இருப்பாருப்பா. ஆனா போறக்குள்ள இது மறந்து யுகம் மாறி இருக்குமா? இவ்வளோதான் சின்ன ஒரு ஷார்ட் கான்வர்சேஷன். அந்த போயிட்டு வரக்குள்ள இங்க யுகாந்தர யுகாந்தரம் மாறி போச்சு. அப்படின்னா என்னன்னா, இது போல உலகங்கள் வேறு எங்கோ உள்ளது. அப்படிங்கிறது இதிலிருந்து ஒரு 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 இதா புரிஞ்சுக்கலாம் நம்ம. இந்த மாரிலாம் நிஜமாலுமே இருக்கு. பிரம்மலோகத்திற்கு மேல் விஷ்ணு லோகமா. அப்புறம் விஷ்ணு லோகத்திற்கு மேல் இன்னும் வந்து அ ச சதாசிவ லோகம், மகேஸ்வர லோகம் அப்படின்னு சொல்றாங்க.
இதையெல்லாம் தாண்டி போகும்பொழுது இன்னும் பல அண்டங்களும், பராக்கிரமங்களும் இருக்கு அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் தாண்டி போனா நாத ஒலி கேட்கும் அப்படின்னும், அதை தாண்டி போனா நமக்கு வந்து பிரம்மத்தோட கலக்கலாம் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லப்படுது. நிறைய பாழ்கள்லாம் உண்டு. இன்னும் எதுவுமே உருவாகாத விஷயங்கள் எல்லாம் நிறைய உண்டு அப்படிங்கிற மாரி நிறைய ஒரு ஆச்சரியத்திற்கு தகுந்த மாதிரி இந்த அண்டத்தினுடைய விரிவாக்கம் இருக்கு அப்படிங்கிறது சொல்லப்படுது. இதுபோல ஒரு ஒரு அண்டங்களும் இந்த ஒரு ஒரு அண்டத்தையும் படைத்து, காத்து நிர்வகிக்கக்கூடிய மும்மூர்த்திகளும் உண்டு அப்படின்னும் சொல்லப்படுது. ஸோ இதெல்லாம் நம்ம வந்து புராணங்கள்ல, நூற்குறிப்புகள்ல நம்மளுடைய பெரியவர்கள் நமக்கு விட்டு சென்ற ஆதாரங்கள். ஆம், இன்னைக்கு நம்மளுடைய மனோநிலை, கற்பனையினுடைய அளவு குன்றி போச்சு. என்னைக்காவது ஒரு நாள் அறிவியல் அத சொல்லும் பொழுது, அவர்கள் கண்டுபிடிப்பதாக சொல்லுவாங்க. நாம ஆமாஞ்சேமி போட்டுக்கிட்டு இருந்துக்க போறோம். பட் அட்லீஸ்ட் அப்படியாவது நமக்கு உண்மை தெரியும்ல. ஓகே. அடுத்து இன்னொருத்தங்க என்ன கேள்வி கேட்குறாங்கன்னா, நம்ம வாழும்பொழுது பல மூட நம்பிக்கைகள்ல வாழ்றோம் இல்லையா? ஸோ ஒரு ஆன்மா வந்து இறந்த பின்னும், அந்த ஆன்மாக்கு இந்த மூட நம்பிக்கைகள் அப்படிங்கிறது போய் சேருமா? இல்ல ஆன்மா வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டதா? ஆன்மா வந்து இதற்கெல்லாம் அப்பாற்பட்டது அப்படின்னு சொன்னா, ஏன் அதற்கு சாந்தி பூஜை அப்படிங்கிறதெல்லாம் செய்யணும்? ஆன்மா ஏற்றுக்கொள்ளுமா? ஆன்மா கோபித்துக் கொள்ளுமா? அப்படின்லாம் சொல்றாங்கல்ல. இந்த திதி குடுக்கறது 30 நாள், 15 நாள், 90 நாள்லாம் சொல்றாங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து ஒரு உயர்ந்த ஒரு ஞான நிலையில் இருக்கக்கூடியவர்கள், இத அத்தனையுமே வந்து அவர்கள் புறந்தள்ளுவார்கள். சரிங்களா? இதெல்லாம் எதுவுமே தேவையில்ல. ஆன்மத ஆன்மாவை உண்மையாக உணர்ந்தவர்கள் இது எதுவுமே தேவையில்லைன்னு தான் சொல்லுவாங்க. யோக வாசிஷ்டம்ல வசிஷ்டர் என்ன சொல்றார்? தன்னுடைய இறந்த பிறகு தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மனிதன் இறந்த பிறகு என்னுடைய பந்துக்கள், அதாவது என்னுடைய வம்சாவளியில் வந்தவர்கள் எமக்கு இந்த ஈமக்கிரியை செய்வார்கள் அப்படின்னு அவன் நம்பி தான் அவன் சாகுறான்னா, அவன் கீழ இருக்கவன் அத செஞ்சாலும் சரி, செய்யலைனாலும் சரி, அது செய்ததாகவே ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த ஆன்மா தன்னுடைய அடுத்த பாதைக்கு என்ன போணுமோ அதுக்கு போயிரும் அப்படின்னு சொல்லப்படுது. அவர்கள் திரும்ப வருவார்கள் அப்படிங்கிறத பத்தியெல்லாம் அவங்க ஒண்ணும் பேசுறதே இல்ல. அது 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 வேலைய பார்த்துட்டு போயிரும். அது திருப்பி அதுக்கு இங்க வேலைலாம் கிடையாது அப்படின்னு அந்த இடத்துல சொல்லப்படுது. ஆனா நம்மளுடைய வேத சாரமெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னு சொன்னா, இன்னென்ன காலகட்டங்கள்ல ஆன்மாக்கள் வந்து போவது உண்டு அப்படிங்கிறாங்க. அதற்கு அனுமதியும் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. இது இல்லேன்னு சொல்ல முடியாது. ஏங்கும்பொழுது, நம்மளுடைய ஆங்கிலேயர்கள் சொல்லக்கூடிய அந்த ஆன்மூலக பதிவுகள்லாம் பார்க்கும் பொழுது, அந்த பழைய பந்தத்தினுடைய அந்த ஒரு ஞாபகத்தினால் அவர்கள் மீண்டும் இங்க மாரி அப்பப்போ இங்க வந்துட்டு போறது உண்டுன்னு அவங்களும் சொல்றாங்க. இந்த பாஸ்ட் லைஃப் ரிக்ரெஷன் மூலமா. இத தான் நம்ம பெரியவர்கள் இப்படி சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி வரும்பொழுது எந்த நாள் நேரத்தில வருவாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது, ஒரு பர்ட்டிகுலர் டேட்ட வந்து நம்மளுடைய பெரியவங்க சொல்றாங்க. இந்த அமாவாசை நாள் அன்னைக்கு, மாகாளி அமாவாசை, ஆடி அமாவாசை, தை அமாவாசை, இறந்தவர் அவருடைய திதியினுடைய காலத்தில இதிலெல்லாம் வந்து போவதாக சொல்லப்படுது. இந்த வந்து போம்போது அவர்களுக்குன்னு உண்டான அந்த கேட் ஓப்பன் ஆகும். என்டையரா செலஸ்டியலா இந்த ஒரு அண்டத்தினுடைய வழியிலன்னு பார்க்கும்பொழுது, ஆன்மாக்கள் வந்து போவதற்கு ஒரு கேட் ஓப்பன் ஆகுது டோட்டலா. அது மட்டும் இல்லாம, அவரவர்களுடைய திதி, இறந்த திதியினுடைய நாள்லயே அந்த கேட் ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லப்படுது. இப்படி வரும்பொழுது, எல்லாரும் வருவாங்களா? எல்லாரும் கண்டிப்பா வருவாங்களா? அது தெரியாது. வரலாம். இல்ல அவ்வளோதான். வரலாம். ஒருவேள வந்துட்டாங்கன்னா, நாம ஒரு நம்பிக்கையில இருப்போம். அவங்க எங்க வரப்போறாங்க அப்படின்ட்டு. ஒருவேள வந்துட்டாங்கன்னா, அப்போ நாம என்ன சொல்றோம்? எனக்காக நீங்க வேண்டிக்கங்க. நான் நல்லா இருக்கணும்னு கேட்கிறோம். அப்ப அவர்கள் வரும்பொழுது, ஒரு இன்னும் இன்னும் அந்த பந்தபாசங்கள்னால பிணைக்கப்பட்டு இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆன்மா தானே, என்னைய பத்தி நினைக்கிறானா? அப்படின்னு ஒரு எண்ணத்துல அது வரும்பொழுது, என்ன பத்தி நினைக்கிறான்ல, நாம இங்க அத நெனைப்போம். அவங்களுக்கு புடிச்சத படைச்சு, நீங்க உயிர் வாழ்ந்தப்போ எப்படி இருந்தனோ, அதே நெனப்போட தான் நான் இன்னும் இருக்கேன். நீங்க இந்த உணவ எடுத்துக்கணும்னா, அதில இருக்கக்கூடிய அந்த சக்திகள மட்டும் அவங்க எடுத்துக்குவாங்க. பிசிக்கல் ஃபுட் அவங்களுக்கு தேவையில்ல. அந்த எனர்ஜிய மட்டும் அவங்க சக் பண்ணிக்குவாங்க. தெய்வமும் அப்படிதான் எடுத்துக்குங்கிறது நம்மளுடைய கலாச்சாரத்துல சொல்லக்கூடியது. அப்போ உணவை எடுக்கிறாங்களோ இல்லையோ, நான் வாழ்ந்தப்போ என்னை கவனிச்சவங்களும், இப்பவும் அதே போல இருக்காங்க. இல்ல வாழ்ந்தப்ப என்னைய சராசரியா கவனிக்கல. இப்பவாது அவன் மனம் திருந்தி இருக்கானா? அப்படின்னு பார்க்கறதுக்காக நான் வரேன்னு வரக்கூடியவர்கள். அந்த நிலையில அவர்களுக்கு இருக்கும்பொழுது ஒரு மன திருப்தி அப்படிங்கிறது ஏற்படும். இப்ப இந்த உலக வாழ்விலிருந்து ஒரு அடுத்த நிலைக்கு போம்பொழுது, அவர்களுக்கு ஒரு வகையான சக்திகள் எல்லாம் அவர்களுக்கு இருக்கும். அதன் மூலமாக நமக்கு அவர்கள் ஒரு உதவி, ஒரு ஆசீர்வாதம், ஒரு அருள் அப்படிங்கிறத செய்யலாம். அவர்களுக்கு மேல் உள்ளவர்கள்ட்ட, இறை அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு தன்மைகிட்ட நமக்காக அவர்கள் வேண்டிக் கொள்ளலாம். இது எல்லாமே பாசிபிலிட்டீஸ். ஆனா, இது நமக்கு நடந்தே தீரும். இல்ல, இல்ல நடக்காதுன்னு சொல்ல முடியாது. நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை. அவ்வளோதான். அந்த நம்பிக்கையின் பேர்ல நம்ம தொடர்ந்து செஞ்சுகிட்டே இருக்கோம். இதனால ஒண்ணும் தவறு இல்ல.
நம்மளுடைய தாத்தா, பாட்டியோ, நம்மளுடைய அப்பா, அம்மாவோ, கூட பொறந்தவர்களோ, நண்பர்களோ இவர்களால தான் நாம இங்க இருக்கோம். அவங்கள நெனச்சு ஒரு நாள் நம்ம வேண்டிக்கிறதுனாலயோ, ஒரு சாப்பாடு சமைச்சு அவங்கள நெனச்சு குடுக்கறனாலயோ நம்மளுக்கு ஒண்ணும் குறைஞ்சிர ஒண்ணும் போறதில்ல. செஞ்சுட்டு தான் போவோமே! என்ன ஆயிறப்போகுது? நாம ஒரு நாள் ஞானம் அடைவோம். ஞானம் அடைஞ்சதற்கு பிறகு நமக்கு இது தேவைப்படாது. அவன் அவன் சன்னியாசியா அவன் போயிருவான் அவன் பாட்டுக்கு. அப்ப நமக்கு இது தேவைப்படாது. அதுவரைக்கும் செய்யறதுனால ஒண்ணும் தவறும் கிடையாது. ஆனா, இது போல இருக்கக்கூடிய இந்த மூட நம்பிக்கை அப்படின்னு நம்ம எதெல்லாம் சொல்றோமோ, அது ஆன்மாவை ஒரு காலும் பாதிப்பதில்ல. அதெல்லாம் நம்மளுடைய தேவைக்காக நாம செய்து கொள்வது. இந்த 30 நாள், 90 நாள், 1 வருஷம் இதெல்லாமே இந்த பூலோகத்திலிருந்து அந்த ஆன்ம உலகம் செல்லுவதற்குண்டான ஒரு காலம். நமக்கு அது 1 வருட காலமாக ஆகிறது. அவங்களுக்கு 16 நாள். அதனால தான் அந்த 16 நாள்ல கடைசி அந்த 16வது நாள் கொண்டாடுவாங்க. நமக்கு 16 சாரி நமக்கு வந்து 1 வருஷம் கொண்டாடுறதும், அவர்களுக்கு அது 16 நாள் ஆயிருக்கும். நம்ம 16வது நாள் இங்கே கொண்டாடும் பொழுது, இந்த பூலோகத்திலிருந்து அவங்க வெளிய போயிருவாங்க. அவங்களுடைய டிரான்சிட் ஆரம்பிக்கும். இந்த பூமியிலிருந்து அந்த அவங்க அந்த மு பித்ருலோகம் போறதுக்கு உண்டான டிரான்சிட் ஆரம்பிக்கும். நமக்கு 1 வருஷம் ஆகறதுக்கும், அவங்க அந்த டிரான்சிட் கடக்கறதுக்கும் சரியா இருக்கும். இதுக்கு தான் இதெல்லாம் ஒரு ஒரு வகையா வகுத்து வச்சிருக்காங்க. நம்ம கருட புராணத்தில இது ரொம்ப தெளிவா இத பத்தி நம்ம பார்த்துருக்கோம். நான் இப்ப சொன்ன அந்த 16 நாள், 1 வருஷம் கூட ஏதாவது கணக்குல சிறு பிழை இருக்கலாமா இருக்கும். நம்ம உள்ள பிளேலிஸ்ட் போனீங்கன்னா, கருட புராணம்னு இருக்கும். அதில இத பத்தின ரொம்ப தெளிவா அதில வந்து அந்த டீட்டெயில் இருக்கும். ஒரு ஒரு படியிலயும் என்னென்ன ஆகும், இந்தந்த நாள்ல என்னென்ன ஆகும்ன்னு இருக்கு அதில. அத பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் தெளிவா புரியும். ஸோ, அதனால நம்ம எந்த ஒரு வழக்கத்தையும் பின்பற்ற வேண்டாம்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. நமக்கு தெரியல, புரியல. பின்பற்றிட்டு போவோமே! ஒரு கட்டத்தில விடை கிடைக்கும்போது சந்தோஷம். அதுவரைக்கும் செஞ்சுட்டு போவோமே! விடை கிடைக்கும் பொழுது, அது சரி அப்படின்னு தெரிய வரும்பொழுது, இவ்வளவு நாள் நம்ம அத தவற விட்டுருந்தோம்னா, கிடைக்க வேண்டியது கிடைக்காம போயிருக்குமா? ஏன் போய் அந்த தேவையில்லாத பஞ்சாயத்து? பேசாம மன திருப்தியோட செஞ்சுட்டு தான் போவோமே! ஒண்ணும் தப்பாக போறதில்ல. இல்லைங்களா? ய அம் ஒருத்தங்க கேட்குறாங்க, அவங்களுக்கு 19 வயசு தான் ஆச்சு. அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஒழுக்கம், டிசிப்ளின் அப்படிங்கிறதோ, பொறுமையோ அப்படிங்கிறது இல்ல. இதனால வாழ்க்கையில வந்து கிடைக்க வேண்டியது அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு கால அளவுன்னு ஒண்ணு பிடிக்கும்ல. அந்த காலம் வரைக்கும் எனக்கு பொறுமை இல்ல. சரியான ஒழுக்கத்தோட பின்பற்றி அதை அடைவதற்குண்டான பொறுமை அப்படிங்கிறது எனக்கு இல்ல. இதிலிருந்து நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு கேட்டா, இதிலிருந்து எப்படி தப்பிக்க உங்களுக்கு தான் விடையே இருக்கே. கேள்வியிலேயே விடை இருக்கே. காலையில நேரத்தில எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சா தான் உடல் பக்குவமா இருக்கும்னா, காலையில நேரத்தில எந்திரிச்சு உடற்பயிற்சி செஞ்சா தான் பக்குவமா இருக்கும். அத செய்து தான் ஆக வேண்டும். இதற்கு மாற்று வழியோ, இல்ல நீங்க செய்யுங்கன்னு உங்கள தள்றதுக்கு யாருமெல்லாம் வரமாட்டாங்க. நீங்க தான் உங்கள தள்ளிக்கணும். நீங்க தான் அந்த ஒரு விடை ஒரு 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 அந்த ஒரு பலன அனுபவிக்கிற வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும். தேவர் மகன்ல இது சிவாஜி டயலாக் சொல்ற மாரி தான். "அந்த வெத அது நான் போட்டது" அப்படிம்பாரு தெரியுங்களா? "அந்த பழத்த சாப்பிடறதுக்கு நான் இருக்க மாட்டேன். நீ சாப்பிடுவ, என் பேரன் மகன் சாப்பிடுவான்" அப்படிங்கிற மாரி. அது மாரி தான். அதுக்கு பொறுமை வேணும். ஸோ அது வந்து நம்மள நாமளே உந்திக்கிட்டா தான் உண்டு. இதற்கு யாரோ ஒருத்தர் வந்து நம்மளுக்கு ஊக்கம் கொடுத்து, நம்மளை உந்தி தள்ளி ஒரு 10 நாள் நல்லாருக்கும். அதுக்கப்புறம் போடா சும்மா பார்த்துக்கலாம் எனக்கு அப்புறம் பார்த்துக்கலாம்" அப்படின்ருவோம். சோம்பேறித்தனங்கிறத நாமளா விலக்கிக்கிட்டா மட்டும் தான். அதிலிருந்து கிடைக்கக்கூடிய ஒரு பாசிட்டிவ் ரிசல்ட். இத செய்வதனால் எனக்கு என்ன கிடைக்கும்? அப்படிங்கிறது மேல ஃபோக்கஸ் வச்சுக்கங்க. தாராளமா உங்களுக்கு ஒரு ஊக்கம் வரும். அதற்கப்புறம் தானா நீங்க ஓடுவீங்க. அதான் ஒரே வழி. மத்தபடி பெருசா காம்ப்ளிகேட் பண்ணிக்கிறதுக்கெல்லாம் இங்க ஒண்ணும் கிடையாது. சரிங்களா? ஸோ இதெல்லாம் தான் ஒரு சில கேள்விகள். பெண்டிங் வைக்க வேண்டாமே அப்படிங்கிறதுக்காக இன்னைக்கு அப்படியே வீடியோ பண்ணிட்டோம். நாளைக்கு வேற ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நான் உங்கள் தண்டபாணி. நன்றி.